எனக்கு வருத்தமா இருக்கே. என்ன வருத்தம்? என் பொண்டாட்டிக்கிட்ட நான் இப்பெல்லாம் அடிக்கடி ஐ லவ் யூ சொல்லிக்கிட்டு இருக்கேன். 1000 இல்ல லட்சம் முறை கூட ஐ லவ் யூ சொல்லிட்டேன். ஆனா பதிலுக்கு அவ ஒரு வாட்டி கூட சொல்ல மாட்டேங்கிறாளே. அது நினைக்கிறப்பலாம் கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. நல்ல உண்மையான அன்புள்ள காதலர்கள் தம்பதிகள் ஒருத்தர் மேல ஒருத்தர் உசுரையே வச்சிருக்கிறவங்க அடிக்கடி ஐ லவ் யூ சொல்லிப்பாங்களாமா. அப்படியா? ஆமா. இதை யாரு சொன்னா? நான் தான். ஓஹோ, நான் கூட இப்படி சொல்லிருப்பாங்க அப்படின்னு சொன்னதும் யாரோ பெரிய அறிஞர்கள் கவிஞர்கள் இல்ல இந்த பிலாசபி சொல்றவங்க இந்த மாதிரி யாராச்சும் சொல்லிருப்பாங்களோன்னு நினைச்சேன். ஏய், அறிஞர்கள்லாம் எப்படி உருவாகுறாங்கன்னு நினைக்கிற? எல்லாம் அவங்கவங்க அனுபவத்துலதான். அதே மாதிரி என்னோட அனுபவத்துல நான் சொல்றேன். உண்மையான பாசம் வச்சிருக்க தம்பதிகள் காதலர்கள் அடிக்கடி ஐ லவ் யூன்னு சொல்லிப்பாங்க. அந்த அடிப்படையில தான் நானும் உன்கிட்ட ஐ லவ் யூன்னு சொல்றேன். சரிங்க அறிஞரே, ஒத்துக்கிறேன். ஐ லவ் யூ தமிழ். ஏய், பதிலுக்கு இப்பயாச்சும் சொல்லலாம்ல. வர வர ரொம்ப கெஞ்ச விடுற. ஏய் ஏய் தமிழ், ஏய் ஒரு முறை சொல்லிட்டு போ. அதே வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றேன்ல. ஏய் தமிழ். அப்பா வாங்க, உள்ள வாங்க. வலது காலை வச்சு உள்ள வாங்க. வாங்க, இதான் நம்ம வீடு. லோட்டஸ், இதுதான் நீ தங்க போற பேலஸ். இந்த இடமா? ஆமா. ஏன் இந்த இடத்துக்கு என்ன? ஏய், நாங்க எவ்வளவு பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்க தெரியுமா? எங்க வீட்டை பாத்திருக்கியா நீ? இந்த ஊர்லயே பெரிய வீடு எங்க வீடுதான். அப்பேற்பட்ட வீட்டுல தங்கினவங்கள இந்த வீட்டுல வந்து தங்க சொல்ற? அது உங்க வீடு உங்க வீடுன்னு வார்த்தை சொல்றியே, கொஞ்சமாவது உனக்கு மனசாட்சி இருக்கா? அது உங்க வீடு இல்ல, உங்க மாமா வீடு. உங்க மாமா வீட்டுல தான் நீங்க ஓசியில தங்கி இருந்தீங்க. அப்படி இருந்துட்டு என் வீட்டை பார்த்து குத்தம் சொல்றீங்களா? இந்த வீடு இல்லைன்னா போறதுக்கு வேற இடம் இல்லாம நடுத்தரில் தான் போய் நீங்க நிக்கணும். எனக்கு எங்கேயாவது கோயில் வாசல்ல வெட்ட வெளியில கொசுக்கறியில பட்டாதான் தூக்கமே வரும். இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்கு இருக்கட்டுமேன்னு வாடகைக்கு இந்த வீட்டை பிடிச்சேன். மாசத்துக்கு ஒரு தடவை 2 தடவை தான் நான் இங்க வருவேன். நீங்க லேடிஸு தங்கத்துக்கு இடம் வேணுமே தான் நான் உங்களுக்கு இங்க கூப்பிட்டு வந்தேன். தேவையில்லாம ஏதாவது பேசி என்ன அப்செட் பண்ணாதீங்க. லோட்டஸ், நீ வாழப்போகும் வசந்த மாளிகையை பார். பிடிச்சிருக்கா? சரி சரி இருங்க, நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன். என்னடி ஐயோ, என்னம்மா இது? நம்ம நிலைமைய பாருடி. நாம எங்க எப்படி இருந்தவங்க. அப்படி ஒரு வீட்ல சொகுசா இருந்த நாம இப்போ இப்படி ஒரு வீட்ல வாழ்றதா? எல்லாம் நம்ம நேரமா? என்ன டிஸ்கஷன்? என்ன அப்புறம் வீடெல்லாம் பிடிச்சிருக்கா? இது ஒரு வீடு, இதுல பிடிச்சிருக்கான்னு வேற கேக்குறியா நீ? சரி சரி, டென்ஷன் ஆகாத லோட்டஸ். இங்க ரெஸ்ட் ரூம் எங்க இருக்கு? ரெஸ்ட் எடுக்கவே இங்க ரூம் இல்ல, இதுல வேற ரெஸ்ட் ரூமா? சரி சரி, பின்னாடி பக்கம் தான் இருக்கு, போ. ஐயோ அத்தை. ஏய், அத்தை கிட்டனே அப்புறம் உனக்கு அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சரி சரி, அத்தை பிடிக்கலனா ஆட்டின்னு சொல்லவா? இந்த பாரு. சரி சரி விடுங்க, நான் சீட்டா விஷயத்துக்கு வரேன். நானும் தாமரையும் இங்க படுத்துக்கிறோம். நீங்க கொஞ்சம் சங்கடப்படாம அப்படி போய் வெளில போய் படுத்துக்கிறீங்களா? நான் எதுக்கு வெளியே போய் படுக்கணும்? நீ வேணா வெளியே போய் படு. என்ன அத்தை பேசுறீங்க? நாங்க கல்யாணமான இளம் ஜோடிகள். சம்பிரதாயமா முதலிரவு அது இதுன்னு எங்க வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு நாங்க போவானவா? நீங்களும் இந்த வீட்டுக்குள்ள இருந்தா நாங்க எப்படி முதலிரவு கொண்டாடுறது? என்னது ஃபர்ஸ்ட் நைட்டா? அதனால தான் சொல்றேன், கெட் அவுட் தி ரூம், யூ கோ டு ஸ்லீப்பிங் இன் தி அவுட்சைட். நோ.
ஆண்டி ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு தேவையான ஃபாஸ்டா போய் வாங்கிட்டு வந்துடுறேன். ஒரு சின்ன தாமரை என் ஐயோ, கையில் ச்சே. இவன் என்ன முதலிரவு அது இதுன்றான். ஏதோ விருப்பப்பட்டு நம்ம பொண்ணு இவனுக்கு பொண்டாட்டியான மாதிரி ஃபீல் பண்றானே. ஐயோ தாமரை. ஆடி சேது ஓடி. சேது டேய் ஏய், சேது வெளிய போடி. சேது வேணாயா. ஏய், இப்ப சொல்ற நல்லா கேட்டுக்கோ. இனி ஒரு நிமிஷம் கூட நீ இந்த வீட்ல இருக்க கூடாது. ஏய், போடி வெளிய. மறுபடியும் என்னை அசிங்கப்படுத்தி வீட்டை விட்டு அனுப்புறீங்களா? இப்போ நான் சொல்றேன், எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இந்த வீட்டு படி ஏறி நான் உள்ள வர மாட்டேன். ஏய், பெரிய இவ மாதிரி பேசுற. சீ, போடி. ஐயா சேது கோவப்படாதயா, கோவப்படாத. அப்பதா, சொன்னா நீ கேளுயா. பேசாம அப்பதா. உனக்கு ஒண்ணும் தெரியாது. ஏய்யா ராசாகம், என்னையா நீயும் பாத்துக்கிட்டு சும்மா நிக்கிற? அத இந்த விஷயத்துல சேது என்ன முடிவெடுக்கிறானோ அது எனக்கு சம்மதம் இல்லை. ஏய், அதான் எங்க வீட்டு புள்ள சேது உன்னை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டான்ல, அப்புறம் ஏன்டி நிக்கிறீங்க? ஏய், நீ என்னடி பாத்துக்கிட்டு இருக்க? வெளிய போடி. மதியாதர் தலைவாசல் மிதியாதே. பாத்துக்கிறேன். நாலு மணிக்கு இப்படி ஒரு கனவு வந்திருக்கு. ஏங்க ஆ? என்னாச்சுங்க? ஒண்ணுல தமிழ். ஏன் தூங்காம இந்த நேரத்துல எழுந்திருச்சு உட்காந்துட்டு இருக்கீங்க? அது அது ஆ, தண்ணி குடிக்கணும் போல இருந்துச்சு. அத தண்ணி ஏதோ அங்கதாங்க இருக்கு. ஆமா, அங்கிட்டுதான் இருக்கு. என்னாச்சுங்க? ஒண்ணுல தமிழ். அது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கரண்ட் போயிருச்சா, யூபிஎஸ் பேட்டரியும் டவுன் போல இருக்கு. அதனால ஃபேன் ஏசி எல்லாம் ஆஃப் ஆயிடுச்சா, அப்படி ஒரு மாதிரி வெக்கையாகி கசகசன ஆயிடுச்சு. அதான் எந்திரிச்சிட்டேன். வேற ஒண்ணும் இல்ல. அதான் இப்ப கரண்ட் வந்துருச்சுல்ல, ஏசி எல்லாம் போட்டிருக்கேன். ஒரு 5 நிமிஷத்துல கூலிங் ஆயிரும். நீ தூங்கு. உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தமிழ். அப்படி இருந்தா உங்ககிட்ட நான் சொல்ல மாட்டேனா? சரி, நீ தூங்கு. சரி, நீங்களும் படுங்க. கடவுளே, 18ஆம் படி கருப்பு, பெரிய மந்த, நொண்டி சசி, ஆண்டிச்சாமி, சீலக்காரி, முத்துப்பிடாரி, எல்லா தெய்வமும் எங்களுக்கு துணையா இருக்கணும். நான் கனவுல கண்ட காட்சி இந்த குடும்பத்துல என்னைக்குமே நடந்துடக்கூடாது. அது கெட்ட கனவா எப்படி முடிஞ்சதோ அதே மாதிரி முடிஞ்சு போயிடணும். என்னங்க தமிழ்? இல்ல, உங்களுக்குள்ள ஏதோ பேசிக்கிட்டே இருக்கீங்களே, என்னன்னு கேட்டேன். அது தூக்கம் வரல, அதான் பாட்டு பாடிக்கிட்டு முணுமுணுத்துக்கிட்டு இருக்கேன். பாட்டா? ஆமா. உனக்கு என்ன பாட்டு பிடிக்குன்னு சொல்லி கேளு, நான் பாடுறேன். எங்க இந்த நேரத்துல என்னங்க பாட்டு? தூங்குங்க. இல்ல தமிழ், உனக்கு என்ன பாட்டு பிடிக்குன்னு சொல்லு, நான் பாடுறேன். உங்களுக்கு என்ன பாட்டு பிடிக்குமோ அந்த பாட்டை பாடுங்க. சமீபத்துல எனக்கு பிடிச்ச பாட்டு இருக்கு, அதை பாடவா? ம். சரி.